ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 800 கோடி பட்ஜெட்டில் உருவாயிட்டு வர ராமாயணாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ரன்பீர் கபூர், யாஷ், ஷாய், பல்லவி இவங்கெல்லாம் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த படம் எப்படி உருவாயிட்டு வந்துட்டுருக்கு, இவங்களோட சேலரி எல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. இதை வந்துட்டு நிதேஷ் திவாரிங்கிற இயக்கத்தில் தான் உருவாயிட்டு வந்துட்டுருக்கு. இதில் ரன்பீர் கபூர், ஷாய் பல்லவி, யாஷ் மற்றும் ஷன்னி தியோல்னு நிறைய முன்னணி நடிகர்கள் நடிப்பில் பிரம்மாண்டமாக ஒரு பெரிய பட்ஜெட்டில் தான் இந்த ராமாயண திரைப்படம் வந்துட்டு உருவாகி வந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கு சுமார் 835 கோடி பட்ஜெட்டில் இதுவரை இந்திய படங்கள் வந்துட்டு எதுவுமே செலவிடப்படாத ஒரு பெரிய தொகையில தான் இந்த படம் 2 பாகங்களாக உருவாயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த படத்தை நமித் மல்ஹோத்ரா மற்றும் நடிகர் யாஸ் சேர்ந்து தான் தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படம் எப்போ வெளியாகும்னா அடுத்த தீபாவளி பண்டிகைக்கு தான் முதல் பாகம் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாகம் வந்துட்டு 2027ஆம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியாகும்னு அந்த படக்குழுவே வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த படம் வந்துட்டு 500 கோடி பட்ஜெட்டில் அதிகபட்சமாக இந்திய படங்கள் எடுக்க ஆரம்பிக்கப்பட்ட நிலையில், அதாவது 835 கோடி பட்ஜெட்டில் 2 பாடங்களாக ராமாயணா வந்துட்டு இதிகாசம் திரைக்காவியமாக தயாரித்து வந்துட்டுருக்கு. அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் பட்ஜெட்டும் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்குன்னு தகவலும் வெளியாகிருக்கு. இதில் வந்துட்டு நம்ம ரன்பீர் கபூரோட சம்பளம் என்னன்னு பார்த்தோம்னா, அனிமல் படத்தோட இமாலயா வெற்றியை தொடர்ந்து இந்த படம் வந்துட்டு மொத்தமாக வசூல் செய்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டில் தான் ரன்பீர் கபூர் இந்த படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காரு. ராமாயண படத்தில் ராமராக லீடு ரோலாக தான் இவர் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நடிகர் வந்துட்டு முதல் பாகத்துக்கு மட்டும் 75 கோடி சம்பளம் பேசப்பட்டிருக்கு. மொத்தம் 2 பாகங்களுக்கு சேர்ந்து 150 கோடி வந்துட்டு இவர் சம்பளம் வாங்க போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம யாஷோட சேலரி பார்த்தோம்னா, இவர் இந்த படத்தோட இணை தயாரிப்பாளராக தான் யாஷ் இருக்காருன்னு சொல்லலாம். இவருடைய மான்ஸ்டர் மைண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் நிலையில் கண்டிப்பாக இவருக்கு ஒரு பெரிய சம்பளம் இல்லாமல் ஒரு பெரிய தொகையாகவே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இவர் ராவணா நடிக்கிறதுனால இவருக்கு 50 கோடி ரூபாய் சம்பளமும் தனிப்பட்ட முறையில் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் 2 பாகங்களும் சேர்ந்து 100 கோடி ரூபாய் சம்பளமும் வாங்க வாய்ப்புகள் அதிகங்கிறாங்க. அடுத்து நம்மளோட குயின் வந்துட்டு சாய் பல்லவி அவங்களோட சம்பளத்தை பார்க்கலாம். நடிகை சாய் பல்லவி வந்துட்டு தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து கேரளாவில் பிரேமம் படத்து மூலமாக ஹீரோயினாக அறிமுகமாகி அப்புறம் பாலிவுட்டில் அவருக்கு வந்துட்டு அறிமுகமாகிறார். இந்த படத்துக்கு ஒரு பாகத்துக்கு மட்டும் 6 கோடிங்கிற விதம் 2 பாகத்துக்கு 12 கோடியும் பேசப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சன்னி தியோல்ங்கிறவரும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு பார்த்தோம்னா அடுத்து இந்த படத்தில் ராமாயண படத்தில் ராம சீதை ராவனுக்கு அடுத்து மிகவும் முக்கியமான கதாபாத்திரம் எதுனா அது ஹனுமான் கதாபாத்திரம் தான். இந்த கேரக்டரில் தான் பாலிவுட்டோட முன்னணி நடிகரான சன்னி தியோல் நடிக்கிருக்காரு. அனிமல் படத்தில் பாபி தியோல் நடித்த நிலையில் இந்த படத்தில் சன்னி தியோலை புக் பண்ணியிருக்காங்க. இவருக்கும் 2 பாகம் சேர்ந்து மொத்தம் 40 கோடி சம்பளமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களோட டார்கெட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3000 கோடி. இந்த படத்தில் ஹாலிவுட் பட தொழில்நுட்ப கலைஞர்கள் பலரும் பணியாற்றி வந்துட்டு இருக்க நிலையில் ஒட்டுமொத்தமான சம்பளம் மட்டுமே 400 கோடி ரூபாயை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த படம் வந்துட்டு அட்லீஸ்ட் 2000 கோடியை வசூல் செய்யணும், இல்லைன்னா 3000 கோடியை தொடணும் இந்த படக்குழு வந்துட்டு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க.